நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பெரிய கரும்பாலம் பகுதியில் உள்ள வீட்டில் படுக்கை அறையில் தீப்பற்றி மாற்றுத்திறனாளி நபர் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் திருநாவுக்கரசு இணைப்பில் இருக்கிறார். திருநாவுக்கரசு, வணக்கம். இந்த விபத்துக்கான காரணம் என்ன? உயிரிழந்த மாற்றுத்திறனாளி யாரு? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் கனிமொழி. குன்னூர் அருகே உள்ள பெரிய கரும்பாலம் பகுதியில் இன்று காலை படுக்கை அறையில் தீயில் கருகி டொமினிக் என்பவர் உயிரிழந்த நிலையில் சம்பவம் குறித்து கேத்தி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குன்னூர் அருகே உள்ளது பெரிய கரும்பாலம். இப்பகுதியைச் சேர்ந்தவர் டொமினிக், வயது 54. இவர் மாற்றுத்திறனாளி என்றும் இவர் தேயிலை தூள் வியாபாரம் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இவரது மனைவி லிட்வின் ட்ரூப் பக்காசுரை மலை பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு ஒரு மகள் இருக்கும் நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் காலை ஆசிரியை லிட்வின் மற்றும் மகள் ஆகியோர் கிறிஸ்துவ ஆலயத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அவர்களது வீட்டில் இருந்து புகை வருவதாக அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். குன்னூர் தீயணைப்பு துறையினர் மற்றும் கேத்தி மற்றும் கொளக்கம்பை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து படுக்கை அறையில் இருந்து டொமினிக் உடல் தீயில் கருகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது. பின்பு பிரேத பரிசோதனைக்காக குன்னூர் அரசு லாலி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் டொமினிக் மரணம் குறித்து கேத்தி காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி திருநாவுக்கரசு.